உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைத்து ஜம்மு காஷ்மீர் மக்களின் நூற்றாண்டு கால கனவை நிறைவேற்றியுள்ளார் பிரதமர் மோடி. பல்வேறு சிறப்பம்சங்களோடு வடிவமைக்கப்பட்டுள்ள செனாப் பாலம் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம். ஈஃபில் டவரை விட 35 மீட்டர் அதிக உயரம், குதுப் மினாரை விட 5 மடங்கு உயரம் என்று பல்வேறு சிறப்புகளை தாங்கி கம்பீரமாக நிற்கிறது ஜம்மு காஷ்மீரின் செனாப் ரயில் பாலம். ஜம்மு காஷ்மீர் மக்களின் நூற்றாண்டு கால கனவாக இருந்த செனாப் ரயில் பாலம் தற்போது நினைவாகி உள்ளது. கத்ரா ஸ்ரீநகர் இடையிலான பயண நேரத்தை குறைத்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் இடையேயான இணைப்பை மேம்படுத்தக்கூடிய விதமாக செனாப் ஆற்றின் குறுக்கே சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளத்தில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. பாலத்தை அமைக்க 2003ஆம் ஆண்டு ஒப்புதல் கிடைத்த நிலையில் 2 தசாப்தங்கள் கழித்து தற்போது பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. அதற்காக அரசு சுமார் 1486 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது. பொறியியல் அற்புதம் என்று வர்ணிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தில் 28,660 மெகா டன் ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஸ்டீல் 0 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பத்தை தாங்கக்கூடியது. 350 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பாலத்தை சமீபத்திய வரலாற்றில் இந்தியாவில் எந்த ஒரு ரயில் திட்டமும் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய பொறியியல் சவால்கள் நிறைந்த திட்டம் என்று மத்திய அரசு வரையறுத்துள்ளது. இந்திய அடையாளங்களில் ஒன்றாக மாறியுள்ள இந்த பாலம் கடுமையான நிலநடுக்கம், 266 கிலோமீட்டர் வேகத்திலான புயலையும் தாங்கக்கூடிய திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் அடித்தளம் ஏதோ ஒரு காரணத்தால் ஆட்டம் கண்டாலும் ரயிலை குறைவான வேகத்தில் பிரச்சனை இல்லாமல் இயக்க முடியும். இத்தனை சிறப்புகளை தாங்கி இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பிரம்மி பூட்டக்கூடிய பாலத்தை நடந்து சென்று பார்வையிட்ட பிரதமர் மோடி ரயில் என்ஜின் பொதியில் அமர்ந்தபடி பாலத்தின் வழியாகவும் பயணித்தார். அதேபோல இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலமான அஞ்சி பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் ஜம்மு காஷ்மீரின் கத்ரா ஸ்ரீநகர் இடையிலான முதல் வந்தே பாரத் ரயிலையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய பிரதமர், இனி காஷ்மீரில் விளையக்கூடிய ஆப்பிள்களை சரியான நேரத்தில் குறைந்த செலவில் மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்ல முடியும் என்று கூறினார். फ्रांस में, पेरिस में एफिल टावर देखने के लिए जाते हैं और ये ब्रिज एफिल टावर से भी बहुत ऊंचा है. कश्मीर देखने तो जाएंगे ही, ये ब्रिज भी अपने आप में एक आकर्षक टूरिस्ट डेस्टिनेशन बनेगा. உலகின் மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்கை கொண்டிருக்கக்கூடிய இந்தியா செனாப் பாலம் மூலமாக மேலும் ஒரு மணி மகுடத்தை சூட்டிக் கொண்டுள்ளது.